ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஆர்ஜி. இன்றைக்கி நம்ம முத்தழகு சீரியலோட அப்கமிங் எபிசோடு தான் கைஸ் பார்க்க போகிறோம். இங்கே வந்து சொர்ணமும் பேச்சியும் வந்து இந்தமாரி முத்தழகும் பூமியும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த நேரம் பார்த்து அஞ்சலி வந்து அந்த சைடு வந்து என்னடா யாருமே மதிக்கவும் மாட்டேன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் முத்தழகும் பூமியும் பழைய மாரி ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டே இருக்காங்க. இப்படியே போச்சுன்னா நான் கடைசியில் வெளியே போக வேண்டியதான் அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப கோபப்பட்டுக்கிட்டு அவங்க அம்மா ரெஜினாட்ட போய் இந்த மாதிரி கேட்குறாங்க. அம்மா, நம்ம எப்படியாவது வந்து முத்தழகிட்ட டைவர்ஸ் நோட்டீஸில் கையெழுத்து வாங்கி ஆகணுமா, இல்லைனா இந்த பூமியும் முத்தழகும் பழைய மாரி ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா நான் வெளியே போகிற நிலமை வந்துருமா, ஏன்னா நான் ஏற்கனவே கர்ப்பமாக இல்லை, இந்த பிரச்சனை நம்ம சீக்கிரம் முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியும் ரெஜினாவும் வந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் விமல் வெளியிலேருந்து கேட்டுட்டு வந்து ரொம்ப சந்தோஷத்தோட கை தட்டிக்கிட்டே உள்ளே வராரு. இந்த மாதிரி சபாஸ் அஞ்சலி, சபாஸ், நீங்கள் இந்த மாதிரி திட்டெல்லாம் போடுவீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் உண்மையிலுமே கர்ப்பமாக இருப்பீங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் அப்படி ஒன்று நடக்காமலே நீங்கள் வந்து பேச்சு குடும்பத்தையே இந்த மாதிரி ஆட்டி படைச்சிட்டு இருக்கீங்களே, பரவாயில்ல, நீங்கள் ரொம்ப பெரிய ஆள் தான், அதுவும் ரெஜினாவும் நீங்களும் சேர்ந்துக்கிட்டு பயங்கரமான பிளான்லாம் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியும் ரெஜினாவும் பயங்கரமாக வந்து டீஸ் பண்ணுறாரு இந்த மாதிரி விமல். இதை கேட்டுட்டு அஞ்சலி வந்து உனக்கு என்ன வேணும், எதுக்காக நீங்கள் வந்த அப்படின்னு சொல்லி அவங்கள கேட்குறாங்க. இல்லை, அது ஒன்றும் இல்லை, என்னோட பிஸ்னஸ்க்காக கொஞ்சம் பணம் தேவைப்படுது, சரி யார்கிட்ட கேட்கலான்னு தேடிக்கிட்டு இருந்தேன், கடைசியில் உங்ககிட்ட தான் கேட்கலான்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லி அஞ்சலி கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டவொன்னு அஞ்சலி ஷாக் ஆகிட்டு ஏன் என்கிட்ட எதுக்கு பணம் வந்து கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்குறாங்க. ஆமாம், உங்ககிட்ட தான் கேட்டாகணும், எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி அஞ்சலி கேட்குறாங்க. அதுக்கு சொல்கிறாரு, இந்தமாரி ஒரு 2 லட்ச ரூபாய் தான் கூட போதும், அதை வச்சு நான் எப்படியும் என் பிஸ்னஸை நான் வந்து ரெடி பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அஞ்சலி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அஞ்சலி சொல்கிறாங்க, என்னால் அவ்வளோ பணம்லாம் தர முடியாது, தயவு செஞ்சு போயிடு அப்படின்னு சொல்லி விமல்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு பதில் வந்து விமல் சொல்கிறாரு, இந்த மாதிரி சரி இப்படி போகிறதா இருந்தால் நான் மட்டும் போக மாட்டேன், நீங்களும் சேர்ந்து தான் வீட்டை விட்டு வெளியில் போகணும், ஏன்னா நீங்கள் கர்ப்பமாக இல்லாத விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அஞ்சலி வேறு வழியே இல்லாமல், சரி நீ என்கிட்ட பேசாத, நான் உனக்கு நான் இருக்கிற பணத்தை நான் எடுத்து தரேன், ஆனால் நீ என்கிட்ட தயவு செஞ்சு இப்படி நின்று பேசாத, மறுபடியும் நம்ம 2 பேரும் ஒன்றா நின்று பேசுகிறத பார்த்தாங்கன்னா நம்மளும் ஒரு பிளான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரையுமே மறுபடியும் வந்து ஒதுக்கி தள்ளிடுவாங்க இந்த வீட்டில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து இந்த மாதிரி பேச்சியோட அலமாரியில் போய் பணத்தை எடுக்கலான்னு சொல்லி அங்கே போகிறாங்க. அங்கே போய் அலமாரியை திறந்து உள்ளே இருக்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் வந்து சொர்ணம் பார்த்துடுறாங்க. சொர்ணம் பார்த்துட்டு அஞ்சலியோட கையை பிடிச்சி, என்ன பண்ணுற நீ, பேச்சியோட அலமாரியில் உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி அஞ்சலியோட கையை பிடிச்ச உடனே அவங்களுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. ஐயோ போச்சுரா, மாட்டிக்கிட்டாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. சொர்ணமும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு பதில் சொல்லாமலே அஞ்சலி நிற்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது கைஸ். அப்கமிங் எபிசோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you.